டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இன்றைய வகுப்பில் ஜெனரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவு பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான தலைப்பாக, அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ற தலைப்பை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த தலைப்பு அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4 கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் போன்ற அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலும் இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் உள்ள விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஒரு மிகப்பெரிய தலைப்பு. அதை சில பகுதிகளாக பிரித்து நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இது டாக்டர் கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்து இந்த குறிப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது டிஎன்பிஎஸ்சியால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட புத்தகம் இது. அதாவது இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, டாக்டர் கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்தை தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பரிந்துரை செய்துள்ளது. எனவே அந்த புத்தகத்திலிருந்து சில விவரங்களை இப்போது பார்க்கலாம். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. தமிழ்நாடு தவம் உடையது, ஏனெனில் காங்கிரஸ் மகாசபையின் முதற் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய பெருமை தமிழ்நாட்டு தலைவராகிய ஸ்ரீ சுதேசிமித்திரன் ஜி. சுப்பிரமணிய ஐயருக்கே கிடைத்தது என்று சொன்னவர் சுப்பிரமணிய பாரதியார். மாணவர்களே, இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு வரியும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இதிலிருந்து தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நேரடியாக கேள்விகள் கேட்கப்படுகிறது. எனவே கவனமாக இதை கவனத்தில் கொள்ளுங்கள். மேற்கண்ட கூற்றை சொன்னவர், அதாவது தமிழ்நாடு தவமுடையது, ஏனெனில் காங்கிரஸ் மகாசபையின் முதல் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய பெருமை தமிழ்நாட்டு தலைவராகிய ஸ்ரீ சுதேசிமித்திரன் ஜி. சுப்பிரமணிய ஐயருக்கே கிடைத்தது என்று சொன்னவர் சுப்பிரமணிய பாரதியார். இதில் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது காங்கிரஸ் மகாசபையின் முதல் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியவர் யார் என்று கேட்டிருந்தார்கள். அது தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி. சுப்பிரமணிய ஐயர் தான் இந்த முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர். அதற்கடுத்து விரிவாக பார்க்கலாம். இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பெருமைக்குரிய ஒன்றாகும். விஜயநகர, மதுரை சுல்தானிய, மராத்திய மேலாதிக்கங்களை அந்நிய ஆதிக்கமாக கருதாத தமிழ்நாடு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் முனைப்புடன் ஈடுபட்டது. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே தென்னிந்திய கிளர்ச்சி, அதாவது 1800-1801 காலகட்டத்தில் நடந்தது. தென்னிந்திய கிளர்ச்சி தோற்றுவாயாக இருந்தது தமிழ்நாடு. வேலூர் கிளர்ச்சி 1806 தமிழ்நாட்டு படை வீரர்கள் துணிவுடன் போராடினார்கள். ஆயினும் அவ்விரு துவக்க கால ஆங்கிலேய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டங்கள் முறியடிக்கப்பட்டன. அதன் பின்னர் ஆங்கில கல்வி பெற்ற தமிழ்நாட்டு தலைவர்கள் உரிமை உணர்வும் விடுதலை வேட்கையும் பெற்று அரசியல் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்தினர். சென்னை சுதேசி சங்கமும் சென்னை மகாஜன சபையும் அத்தகைய அமைப்புகளாகும். 1884 டிசம்பர் மாதம் சென்னை அடையாற்றில் பிரம்மஞான சபையின் ஆண்டு கூட்டத்துக்கு பின் திவான் ரகுநாத ராவ் இல்லத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த பிரதிநிதிகள் கூடி இந்தியாவுக்கு பொதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்துதலும் அதன் மாநில கிளைகளை துவக்கவும் அடுத்த ஆண்டு இறுதியில் தேசிய மாநாட்டை கல்கத்தாவில் கூட்டவும் தீர்மானித்தனர். ஆனால் அத்தீர்மானம் செயல் வடிவம் பெறுவதற்கு முன்பே
பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாடும் துவக்க கால காங்கிரசும். முதல் மாநாட்டில் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள். ஆலன் ஆக்டேவியன் ஹியூமின் சோர்வற்ற முயற்சியின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் சென்னை மாநிலத்திலிருந்து சென்றவர்கள் 21 பேர். அவர்களுள் தமிழ்நாட்டு பகுதியில் இருந்து சென்ற பிரதிநிதிகள் 26 பேர். ஜி. சுப்பிரமணிய ஐயர், வி. அனந்தாச்சாரியா, எம். வீரராகவாச்சாரியார், பி. ரங்கையா நாயுடு, ஏ. சுவாமிநாத ஐயர், வெங்கட சுப்பராய பந்துலு, பி. கேசவ பிள்ளை, சி. சிங்காரவேலு முதலியார், ரங்காச்சாரி, எஸ். வி. அதல்யி, சபாபதி முதலியார், பால் பீட்டர் பிள்ளை, சாமிநாத ஐயர், நரசிம்மலு நாயுடு, வெங்கட சுப்பராயலு, கேசவ பிள்ளை ஆகியோர் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் ஆவர். அவர்கள் அனைவரும் சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள் ஆவர். நண்பர்களே, இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வாக்கியமும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அந்த வாக்கியங்களிலிருந்து கேள்விகள் நேரடியாக கேட்கப்படுகிறது. எனவே அமைதியாகவும் தெளிவாகவும் கேட்டு கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள். இவர்களின்றி சென்னை ட்ரேசியன் சங்கத்தின் தலைவர் டி.எஸ். ஒயிட், சென்னை கலெக்டர் ஆர். ரகுநாத ஐயர், ஆற்காடு பேராசிரியர் கே. சுந்தரராமன், திருவள்ளூர் டி.என். ஐயர் ஆகியோர் பார்வையாளராக சென்றிருந்தனர். முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக டபிள்யூ.சி. பானர்ஜியின் பெயரை வழிமொழிந்து மாநாட்டின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதியான ஜி. சுப்பிரமணிய ஐயருக்கே கிடைத்தது. இந்திய விடுதலை போராட்டத்தில் புதிய சகாப்தத்தை துவக்கிய இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டிலேயே தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் சிறப்பிடம் பெற்றனர். சென்னையில் மூன்றாவது மாநாடு 1886 டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரசின் இரண்டாவது மாநாட்டில் சென்னையிலிருந்து 47 பிரதிநிதிகள் சென்று கலந்து கொண்டனர். அவர்களுள் ஜி. சுப்பிரமணிய ஐயர், எஸ். சுப்பிரமணிய ஐயர், எஸ். ஏ. சுவாமிநாத ஐயர், கேசவ பிள்ளை, பி. ரங்கையா நாயுடு, பி. அனந்தாச்சாரி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்களாவர். காங்கிரசின் மூன்றாவது மாநாடு 1887 டிசம்பரில் சென்னை நகரில் தற்போது 1000 விளக்கு என்று அழைக்கப்படும் பகுதியில் மக்கீஸ் தோட்டம் என்னும் இடத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. பக்ருதீன் தியாப்ஜியின் தலைமையில் கூடிய அம்மாநாடு முதன்முறையாக திறந்தவெளி திடலில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அலங்கார பந்தலில் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதில் சென்னை மாநிலத்தின் சார்பாக 362 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சென்னை பட்டதாரிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம், தென்னிந்திய வர்த்தக கம்பெனி, சென்னை மெட்டல் கம்பெனி, அஞ்சுமான் முப்தா இஸ்லாம், புரசைவாக்கம் இந்து நிதி, சாரணர் முன்னேற்ற சங்கம் ஆகிய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் பங்கேற்றனர். சென்னை மாநாட்டின் ஒரு சிறப்பு அம்சம் அதன் செலவின் பெரும்பகுதி பொதுமக்களிடம் இருந்து வசூலிக்கப்பட்டதாகும். மாநாடு வரவேற்பு குழு செயலரும் இந்து பத்திரிகை நிர்வாகியுமான மு. விஜய ராகவாச்சாரியார் தமிழில் எழுதிய காங்கிரஸ் வினாவிடை என்ற சிறுநூல் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு அதனால் கிடைத்த நிதியம் மாநாட்டு செலவுக்கு பயன்படுத்தப்பட்டது. நண்பர்களே, காங்கிரஸ் வினாவிடை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் என்று டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டிருந்தார்கள். அது மு. விஜய ராகவாச்சாரியார். இந்த
வாக்கியங்கள் இந்த வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் நேரடியாகவே கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. எனவே இதில் ஒவ்வொரு வரியும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதனால்தான் உங்களுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் இதை நான் நடத்தி வருகிறேன். நீங்களும் அமைதியாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது, மாநாடு வரவேற்பு குழு செயலாளரும் இந்து பத்திரிகை நிர்வாகியுமான மு. விஜய ராகவாச்சாரியார் தமிழில் எழுதிய காங்கிரஸ் வினாவிடை என்ற சிறுநூல் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு அதனால் கிடைத்த நிதியும் மாநாட்டு செலவுக்கு பயன்படுத்தப்பட்டது. ராஜா சர் டி. மாதவராவ் வரவேற்பு குழு தலைவராக பணியாற்றி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார். ராவ் சாலாகிப் மூக்கனாச்சாரி தமிழ் பேசி அனைவரது பாராட்டையும் பெற்றார். அப்போது சென்னை கவர்னராயிருந்த கன்னிமரா பிரபு சென்னை மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் அனைவருக்கும் சிறப்பு விருந்தளித்து சிறப்பித்தார். நண்பர்களே, இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. இப்போது சொல்லப்பட்ட அனைத்து வரிகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை நண்பர்களே. துவக்க கால காங்கிரஸோடு தமிழ்நாடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. 1887க்கு பிறகு 1894, 1898, 1903, 1908, 1914, 1923, 1927 ஆகிய ஆண்டுகளில் காங்கிரஸ் மாநாடு சென்னை நகரில் நடைபெற்றது. 1920 கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டில் தலைவர் சி.பி. விஜயராகவாச்சாரியும் 1926 கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் எஸ். சீனிவாச ஐயங்காரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களே. துவக்க கால தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் ஆங்கில கல்வி பெற்ற செல்வமும் செல்வாக்குமிக்கும் அரசாங்க விசுவாசிகளாகவே இருந்தனர். விக்டோரியா மகாராணியின் மறைவின் போதும் அவர்களது அரச விசுவாசம் தெளிவாக வெளிப்பட்டது. இந்துவும் சுதேசி மித்திரனும் தமிழ்நாட்டு மக்களின் கருத்துக்களை பிரதிபலித்தன. அவை அவ்வப்போது அரசாங்கத்தின் நோக்கத்தையும் போக்கையும் கண்டிக்காவிட்டாலும் குறை கூறவே செய்தன. இந்நூற்றாண்டின் துவக்கத்தில் நிகழ்ந்த வங்கப் பிரிவினையும், அதாவது 1905ஆம் ஆண்டு ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடித்த நிகழ்ச்சியும் 1904லிருந்து 5ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசியல் விழிப்புணர்ச்சிக்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தது. நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் நண்பர்களே. இது மிக நீண்ட ஒரு பகுதி. அதை பல பிரிவாக பிரித்து பார்க்கலாம். இப்போது இந்த வகுப்பில் இதோடு முடித்து கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் மீதி உள்ளதை பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் வீடியோவானது அதிக நேரம் இருந்தால் உங்களால் பார்க்க முடியாது, அதாவது நினைவில் வைத்துக் கொள்வதும் சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இதோடு முடித்து கொள்ளுகிறேன் நண்பர்களே. இதனுடன் தொடர்ச்சி அதாவது நாளை வரும். அதற்கு அடுத்தடுத்து தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சிகள் முழுவதும் வெளியிடப்படும் நண்பர்களே. கேட்டு பயன்பெறுங்கள். நிச்சயமாக இதிலிருந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த புத்தகம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. டிஎன்பிஎஸ்சியில் நேரடியான கேள்விகள் இந்த புத்தகத்திலிருந்து எடுக்கிறார்கள் நண்பர்களே. தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள். அடுத்து வரும் வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை பற்றி விவாதிக்கலாம். நன்றி நண்பர்களே.